ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் கோழி அடித்தாங்க, நாட்டுக்கோழி. அம்மா தான் குழம்பு வைக்க போகிறாங்க. அம்மா தீச்சி முடியெல்லாம் பொசிக்கிட்டு இருந்தாங்க. கூட சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அவ்வளோதான். எல்லாம் பொசிக்கி கழுவிட்டு நீட்டாக மஞ்சள் தேய்ச்சிட்டு நல்லா கழுவிட்டு அம்மாவே தான் இருக்க போகிறாங்க. எனக்கு இந்த கோழி வெட்டுறதுலாம் பிடிக்காதுங்க. நமக்குலாம் சாப்பிட்றது மட்டும்தான் வரும். கோழி எடுக்கிறது வெட்டுறது இதெல்லாம் வேலையே ஆகாது. எல்லாமே வீட்டில் அம்மா தான் செய்வாங்க. நீட்டாக கழுவிட்டு அவங்க தான் இது பண்ணிவிட்டு மஞ்சள் தேய்ச்சி கழுவுனா அதோட ஸ்மெல் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. வெறுப்பில் வாட்டினா தானே கொஞ்சம் நாட்டுக்கோழிக்கு நல்லாயிருக்கும். அதனால் எல்லாம் கழுவி எடுத்துக்கிட்டாங்க. அவங்களே நீட்டாக வெட்டவும் செய்வாங்க. நமக்கு இப்போலாம் எங்கெங்க இதாவது நம்ம ஒரு வேலை செய்யணும்னா நமக்கு எல்லாம் செலப்பாகுது. இதெல்லாம் யார் வெட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிறதுமே ரெடிமேடாக வாங்கி வந்து கொடுத்தாங்களா, நம்ம சமையல் செஞ்சோமா பிடிச்சோமா அப்படின்ட்டு இருக்காம இந்த கோழி கறிக்காக வேலைக்கு போகணும்னா பார்த்துக்கங்களேன். நீ வேலைக்கு போகிறது நம்ம கோழி அடிக்கிறா, நீ வேலைக்கு போகாத லீவ் போடுன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அம்மா இருக்கிற வரைக்கும் தாங்க எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒரு சப்போர்ட் இது. மற்றபடிக்கு நமக்குன்னு அப்படியே கூட பிறந்தவங்க யாருமே அப்படி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நான் இருக்கேன் இங்கே, நான் உங்களுக்கு தான் செஞ்சு தரேன் என்ன எத்தனை வீட்டில் அப்படி சொல்லுவாங்க. அம்மாக்கள் மட்டுமே, அம்மா வீடு மட்டுமே பெண்களுக்கு எப்போவுமே தான் இருக்கும். நல்லா வெட்டிக்கிட்டாங்க. நாங்கள் 4 பேருக்கு 4 சப்பை போட்டாங்க. நான் லெக் பீஸ் வந்து அந்த தொடர்ந்து நாங்கள் 4 பேர். ஸோ ஆளுக்கு ஒன்று கொடுத்தாரேன் அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு ஒன்று எடுத்துக்கல. ஸோ நல்லா இது பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து பாப்பாவுக்கு ஒரு ஹாப்பி. கறி பார்த்தோன்னே பாருங்க, அம்மா கோழி குழம்பு வச்சு கொடுத்துட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டோம். உங்கள் வீட்டில் எப்போ இத்தனை மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் நடக்குது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை வீட்டில் அம்மாட்டெலாம் போய் நீங்கள் வந்து ஜாலியாக அம்மாக்கள் வந்து செஞ்சு கொடுத்து சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பாய்.